VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல உங்களுடைய மொபைலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ள மற்றும் மறைந்துள்ள தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை கண்டறிந்து அதை தடுப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் என்பது கூகுள் மற்றும் பிளே ஸ்டோரில் இல்லாமல் மற்ற வெப்சைட்களில், அதாவது அன்னவுன் அப்ளிகேஷன்களை தான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் என்கிறோம். இதுபோன்று தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை இன்ஸ்டால் செய்வதால் நம்முடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்களில் மால்வேர் வைரஸ்கள் உருவாகின்றன. இவைகள் நம்முடைய டேட்டாக்களை திருடுகின்றன. மால்வேர்கள் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது போன்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை கண்டறிந்து அதை தடுப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்டை கொடுத்தும் மொபைல் நம்பரை கொடுத்தும் சைன்இன் பண்ணுவோம். அதில் ஒரு சில பர்மிஷன்களையும் கேட்கும். அதையெல்லாம் நாம் அலோவ் கொடுத்துக்கிட்டே அந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்ட்ராவோம். மறுபடி அந்த அப்ளிகேஷன் நமக்கு பிடிக்காத பட்சத்தில் அல்லது தேவையில்லாத பட்சத்தில் அதை அன்இன்ஸ்டால் செய்து விடுவோம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் நாம கொடுத்த பர்மிஷனை பயன்படுத்தி அந்த அப்ளிகேஷன் ஆனது நம்முடைய டேட்டாக்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி செக் பண்ணி பார்ப்பது என்றால், முதல்ல உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனை ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு தள்ளி விடும்போது இது போன்று அடுத்தடுத்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த இடத்துல ஷோ ஆகிற ஆப்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்கள் எல்லாம் கூகுள் மற்றும் பிளே ஸ்டோருக்கு அகெயின்ஸ்டான அப்ளிகேஷன்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நாம் கூகுள் அக்கௌண்டினுடைய பர்மிஷன் கொடுத்தோம், டேட்டாக்களை அலோவ் பண்ண பர்மிஷன் கொடுத்துள்ளோம். எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்ளிகேஷன் ஆனது கூகுளில் நீங்கள் சேவ் பண்ணும் கான்டாக்ட்ஸ் எல்லாம் அது தன்னுடைய பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்கிறது. அதே போன்று நாக்ஸ் இன்ஃப்ளூன்சியரில் யூடியூப் அசஸ் பண்ணுவதற்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்று நீங்கள் டவுன்லோட் செய்து டெலீட் செய்த அப்ளிகேஷன்களும் இதில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்கள் எல்லாம் பேக்ரவுண்டில் அதனுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதற்கு காரணமும் பேக்ரவுண்டில் ரன் ஆகி கொண்டிருக்கும் இந்த அப்ளிகேஷன்களே காரணம். இதை நம்முடைய மொபைலில் இருந்து ரிமூவ் பண்ண இந்த இடத்துல உள்ள மேனேஜ் தேர்ட் பார்ட்டி அசஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அனைத்தும் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அசஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்பில் ஸ்டோர் ஆகி இருக்கும் டேட்டாக்களும் சேர்ந்து அழிந்துவிடும். இதை மொபைல் ஃபோனில் உள்ள குரோம் ஆப் மூலமாகவும் ரிமூவ் பண்ண முடியும். அதற்கு குரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஆனது ரவுண்ட் ஆப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு முன்பு கூறியது போல நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை ரிமூவ் பண்ணிக்கோங்க. முடிந்தவரை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்களை பயன்படுத்தாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.